வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 3 மாத காத்திருப்பிற்கு பிறகு அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வ அரசாணை வெளியிடப்பட்டது. கடந்த ஜூலை 20ஆம் தேதி அமைச்சர்களுக்கான இலாக்கா பட்டியலை முறைப்படி தயார் செய்த முதல்வர் ரங்கசாமி ஆளுநர் கைலாசநாதனின் ஒப்புதலுக்காக பரிந்துரைத்தார். இருப்பினும் ஆளுநர் மாளிகையிலிருந்தும் உடனடியாக ஒப்புதல் அளிக்கப்படாமல் காலதாமதம் நீடித்து வந்தது. இதனிடையே புதுச்சேரி காவல்துறைக்கு ஜனாதிபதியின் கொடி விருதை வழங்குவதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 8ஆம் தேதி புதுச்சேரிக்கு வரவுள்ள நிலையில் முதல்வர் ரங்கசாமி தனது பிடிவாதத்தை தளர்த்தி கொண்டார். நேற்று மாலை ஆளுநர் கைலாசநாதனை நேரில் சந்தித்த முதல்வர் ரங்கசாமி திருத்தப்பட்ட புதிய இலாக்கா பட்டியலை வழங்கினார். அப்பட்டியலுக்கு ஆளுநரும் உடனடியாக ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து அது தலைமை செயலருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்ததற்கான அரசாணை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. வீராம்பட்டினம் செங்கல்நீர் அம்மன் ஆடி பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. புதுச்சேரி அடுத்த வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கல்நீர் அம்மன் தேவஸ்தானத்தில் ஆடி பெருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதனையொட்டி மங்கள இசையுடன் நிகழ்ச்சி தொடங்கியது. தொடர்ந்து அனுகை, விக்னேஸ்வரா பூஜை, வாஸ்து சாந்தி, மிருந்த சங்கரணம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் கொடியேற்றி காப்பு கட்டப்பட்டு கொடிமரத்திற்கு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வேத ஆச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க உற்சவ அம்மனுக்கு சிறப்பு தீபாரதனை நடைபெற்றது. பின்னர் ஆலயத்தை வலம் வந்து அம்மன் வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து 8 நாட்கள் உபயதாரர்கள் சார்பில் பல்வேறு வாகனங்களில் அம்மன் வீதி உலா நடைபெறவுள்ளது. முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா வருகின்ற ஆகஸ்ட் 14ஆம் தேதி காலை 8 மணி முதல் 9 மணிக்குள் நடைபெறவுள்ளது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பாலமுருகன், நிர்வாக குழு தலைவர் நாகமுத்து, விழாக்குழு உறுப்பினர்கள், மக்கள் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். மரக்காணம் அருகே பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரின் மகன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த நடுக்குப்பம் பகுதியில் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரின் மகன் தியோ ஆழிசை தனது தாயாரோடு வசித்து வந்தார். அதே பகுதியில் உள்ள பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் நேற்று வீட்டில் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். தகவல் அறிந்த குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து மரக்காணம் போலீசார் மாணவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து உயிரிழப்பிற்கான காரணம் குறித்து பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளையொட்டி கிருமம்பாக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கிருமம்பாக்கம் மற்றும் கரிக்கலாம்பாக்கம் பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி அன்னதானம் வழங்கினர். முன்னதாக கரிக்கலாம்பாக்கம் கோர்க்காடு சாலை அருகே உள்ள ஸ்ரீ கன்னிமார் அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் மோகன்தாஸ் மற்றும் கட்சியினர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் அணியினர் செய்திருந்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழா கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் வருவாய்த்துறையின் சிறப்பு செயலருமான குலோத்துங்கன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்கள் வாய்ப்புகளை உருவாக்கி திறன்களை வளர்த்துக் கொண்டு தொழில் முனைவோர்களாக முன்னேற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் மத்திய, மாநில அரசுகளின் உதவி திட்டங்கள் குறித்தும் விளக்கம் அளித்தார். இந்த விழாவிற்கான ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளை தலைவர் தனசேகரன் தலைமை தாங்கினார். பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரி இயக்குநர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். கல்லூரி முதல்வர் முனைவர் முத்துலட்சுமி வரவேற்றார். நிகழ்ச்சியில் சுமார் 2000 1ஆம் ஆண்டு மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் பங்கேற்றனர். பல்வேறு கல்லூரிகளின் முதல்வர்கள், பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களை வரவேற்றனர். வானூர் அருகே தனியார் நிறுவனத்திற்கு பெண் தொழிலாளர்களை ஏற்றி சென்ற வேன் டயர் வெடித்து தலைக்குப்புற விழுந்ததில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான வானூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த
பெண் தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு ஓட்டுநர் பாஸ்கரன் துத்திப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு இன்று காலை வேனில் அழைத்து சென்று கொண்டிருந்தார். ரங்கநாதபுரம் அருகே சென்றபோது திடீரென்று வேன் டயர் வெடித்ததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையின் நடுவே குப்பர கவிழ்ந்தது, விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வேனில் பயணித்த 20க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் காயமடைந்தனர். இதில் ஓட்டுநர் பாஸ்கரன் மற்றும் 2 பெண்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்த வானூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காயமடைந்தவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலமாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வானூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேன் தலைக்குப்புற கவிழ்ந்த போதும் உயிரிழப்பு ஏதும் ஏற்படாமல் சிறிய மற்றும் நடுத்தர காயங்களுடன் அனைவரும் உயிர் தப்பியது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 15 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து காரைக்காலில் அரசு கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் அரசு கல்லூரி பேராசிரியர்கள் உயர்கல்வித்துறையில் 15 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கப்படாததை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஔவையார் அரசு மகளிர் கல்லூரி மற்றும் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரிகளில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாத வகையில் வகுப்புகளை நடத்திவிட்டு பேராசிரியர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். யுஜிசி ரெகுலேஷன் 2010 அடிப்படையில் பதவி உயர்வு மற்றும் அதற்கான பணி பலன்களை பின்னோக்கின் அடிப்படையில் வழங்க வேண்டும் என்றும் ஆசிரியர்களின் உரிமைகளை அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து நிலுவையில் உள்ள பதவி உயர்வையும் அதற்கான அனைத்து பணி பலன்களையும் வழங்க வேண்டும் என்றும் பேராசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அவ்வைநகர் மில்லினியம் தெருவில் ரூபாய் 20 லட்சத்தில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சபாநாயகர் அன்பழகன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அவைநகர் மில்லினியம் தெருவில் எல்வடிவ வாய்க்கால் வசதியுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. பணியை சட்டப்பேரவை தற்காலிக சபாநாயகரும் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளைநிலை பொறியாளர் சண்முக சுந்தரம், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மனோகரன், ராசி என்கின்ற வரதன், குணாலன், பாக்கியராஜ், ராஜசேகரன், தெய்வ சிகாமணி, சண்முகம், கஜேந்திரன், ரவி, ராதா, சுந்தர், அமுதா மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். முத்தியல்பேட்டை சிறுமி ஆர்த்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனையை உறுதி செய்ய மூத்த வழக்கறிஞர் குழுவை நியமிக்க வலியுறுத்தி தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் ஆளுநரிடம் மனு அளித்துள்ளார். புதுச்சேரி முத்தியல்பேட்டையை சார்ந்த 9 வயது சிறுமி ஆர்த்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கில் வழங்கப்பட்ட தூக்கு தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்யும் வகையில் அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் குழுவை நியமிக்க வேண்டும் என்றும் தேசிய மக்கள் முன்னணி நிறுவன தலைவர் சுவாமிநாதன் துணைநிலை ஆளுநருக்கு மனு அளித்துள்ளார். அவர் அளித்துள்ள அந்த மனுவில் தற்போது அரசு தரப்பு வழக்கறிஞருடன் மூத்த வழக்கறிஞர் ஒருவரையும் நீதிமன்றத்தில் வழக்கை நடத்திய சிறப்பு அரசு தரப்பு வழக்கறிஞர் பச்சையப்பனையும் இணைத்து 3 கொண்ட சட்டக்குழுவை அமைக்க வேண்டும். இதன் மூலமாக பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய நீதி கிடைப்பதுடன் குற்றவாளிக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையும் உறுதி செய்யும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. வில்லியனூர் அருகே காரில் வைத்து மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வில்லியனூர் அடுத்த அரசூர் பகுதியில் மாணவர்கள் மற்றும் சிறுவர்களுக்கு நேற்று முன்தினம் இரவு கஞ்சா விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் தலைமையில் சென்ற போலீசார் அரசூர் மெயின் ரோட்டில் நின்றிருந்த மாருதி ஸ்விஃப்ட் காரில் இருந்து 4 பேரை பிடித்து விசாரித்தனர். அவர்கள் அரசூர் செல்வ மகன் தினேஷ் வயது 20, கோபால் மகன் குணசேகரன் வயது 21, செல்வ மகன் கவியரசன் வயது 19, தீபாயந்தன் மகன் அபிஷேக் வயது 24 ஆகியோர் என்றும் தெரியவந்தது. மேலும் காரில் சோதனை செய்தபோது உள்ளே மறைத்து வைத்திருந்த 200 கிராம் கஞ்சா பாக்கெட்டுகளை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். விசாரணையில் 4 பேரும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. அவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிந்து 4 கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.